Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு Pat McGrath Thursdayல இந்த look தான் பார்க்க போறோம் guys. I have created the look using Pat McGrath products. நிறைய products யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன productsலாம் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த look அச்சீவ் பண்ண நான் என்ன பண்ணேன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா just keep on watching. Hi guys, so Pat McGrath Thursday தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். Let's get into the video. Okay, so to moisturize my face, I'm just going to use this one from L'Oreal Glycolic Brighten solid. This is a sample actually. In நிறைய samples இருக்கு. I want to finish them because I forgot them most of the time. நான் வந்து மறந்துடுறேன். So I'm just going to use this today. என்கிட்ட வந்து Pat McGrath ஸ்கின் கேர் எதுவுமே இல்லை. I think it's essence or something. அது ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் நைக்கால. But you know, I didn't get it. I felt it is so expensive for essence or something like that. So அதனால நான் அப்போதைக்கு வாங்கலை. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகலை எனக்கு. ஸோ அதனால் வாங்கலை. So this is how the serum looks. So அதை எடுத்துட்டு I'm just gonna use on my skin. So I'm just gonna use on my neck as well. ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் நெக்குக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் நெக்கு வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். எனி இந்த மாதிரி பிரைட்னிங் சீரம் ஆர் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா நீங்கள் நெக்குக்கு யூஸ் பண்ணும்போது ஸோ தட் உங்கள் நெக்கும் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், எந்த ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் இல்லாமல். ஸோ அதனால் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் யூஸிங் தட் ஆன் யூர் நெக் ஆஸ் வெல். ஓகே, ஸோ இது நல்லா சோக் ஆகட்டும். Let's go with the lip balm. So lip balmக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே நான் யூஸ் பண்ண பெரிய பிக் பாட்டில் Laneige வந்து இட் இஸ் ஓவர் எம்டி ஆகிடுச்சு. ஸோ அதனால் I'm just going to use whatever I have. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா I have this பாடி ஷாப்லேருந்து இந்த லிப் பாம். இட் இஸ் ஷியா லிப் பட்டர் ஃபார் ட்ரை இன்டென்ஸ்லி நரிஷிங் லிப் பாம் போட்டிருக்கு. ஓகே, ஃபார் ட்ரை லிப்ஸ் ஆக்சுவலி 10 ml போட்டிருக்கு. I don't know how much it is. இது ஒன்று இருக்குது. அண்ட் தென் I have minis of Laneige. Laneige வந்து மினிஸ் நிறையா வாங்கியிருந்தேன். வெனிலா இருந்துச்சு, அது எங்கே போச்சுன்னு தெரியல, எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹேவ் 4 of them here. வெனிலா வந்து பேஜ் கலரில் இருக்கும், அதை காணும். திஸ் இஸ் த ஆக்சுவல் ஷேட் விச் இஸ் பெரி. இது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் இந்த ஷேட் கம்மி பியர். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்வீட் கேண்டி, இது வந்து மேங்கோ. ஸோ இந்த மாதிரி 4 இருக்குது. வெனிலா வந்து இருந்துச்சு, அது எங்கே போச்சுன்னு தெரியல, தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறேன். இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். ஸோ அதனால் தேடி கண்டுபிடிச்சி நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் திஸ். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த இதை யூஸ் பண்ண போகிறேன் பாடி ஷாப்லேருந்து. ஐ யூஸ் டு ஹாவ் அ லாட் ஆஃப் பாடி ஷாப்போட ப்ராடக்ட்ஸ் லைக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் கைஸ் இருக்கு. ஓகே, இது வந்து அப்படியே ஒரு மாய்ஸ்சரைசர். ஒரு இப்போ தான் கைஸ் இந்த மாதிரி ஒரு சில்கியாக அந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. முன்னாடியில் பாமியாக தான் இருக்கும். பிகாஸ் வாட் இஸ் ஷியா பட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாமியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம Laneige ஜெல்லியாக வைக்கிறாங்களா அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஐ திங்க் திஸ் இஸ் ஆக்சுவலாக ஒரு ஷியா பட்டர் ஃபீல் இருக்கு. ஸ்மெல்லும் கிட்டத்தட்ட நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஸோ ஸோ லிப்ஸை மாய்ஸ்சரைசர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட் நான் ஐஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் வந்து கிளிட்டரியான ஒரு இதை யூஸ் பண்ண போகிறதுனால I don't want to have any fallouts on my under eye. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஐ முடிச்சிடலாம். ஐக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் திஸ் பேலட் ஃப்ரம் Pat McGrathலேருந்து இந்த மதர்ஷிப் பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன், விச் இஸ் மதர்ஷிப் நம்பர் 10 Moonlight Seduction. ஸோ பேசிக்கலி வந்து இந்த இந்த மேட் ஷேடு, அப்புறம் இந்த மேட் ஷேடு. ஓகே, அண்ட் தென் இந்த ஷேட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஷிஃப்டிங் ஷேடு. ஓகே, மல்டி டைமென்ஷனல் ஷேட் ஷிஃப்ட் மாதிரி ஆகும் அந்த ஷேடு. இது 3 தான் பேசிக்கலி யூஸ் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். லெட்ஸ் see how this goesன்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் ரெஃபரன்ஸ் பிக் நீங்கள் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெஃபரன்ஸ்
பிக் அது மாதிரி நான் இதில் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் லெட் யூ நோ கைஸ். பிகாஸ் நான் ஒரே மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி ஐ வாண்ட் டு ட்ரை டிஃப்ரெண்ட்லி. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஓகே, என்கிட்ட பேட் மேக்ரத்தில் இல்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் I'm gonna யூஸ் ஃப்ரம் மை ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் I have to use something on it. ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட என்ன பேட் மேக்ரத்தில் இருக்கோ அதுதான் பேசிக்காக எல்லாமே யூஸ் பண்ண போகிறேன். அதில் இல்லாதது மட்டும்தான் நான் மற்ற பிராண்ட்ஸ் போக போகிறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் இட் அவுட் தேர். பிகாஸ் பேட் மேக்கில் நிறைய இது இருக்குது. பட் ஐ டென்ட் கெட் சம் ஆஃப் தம். ஃபார் எக்ஸாம்பிள் லிப் லைனர்ஸ் என்கிட்ட இல்லை, ஐப்ரோஸ் என்கிட்ட இல்லை, ஸ்கின் கேர் என்கிட்ட இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் த ப்ரைமர் ரீசனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஐ டோன்ட் ஹாவ் த ப்ரைமர். ஐ ப்ரைமரில் ஒன்றே ஒன்று இருக்குது. பட் அது வந்து கிளியர் ப்ரைமர் ஆக்சுவலி. அது ஒன்று இருக்குது. அண்ட் தென் வேறு என்ன, காஜல் வந்து காஜல் நிறையா இருக்குது. ஐலைனரில் என்கிட்ட பிளாக் மட்டும்தான் இருக்குது. ஐலைனரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் காஃபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. யா, ஐ திங்க் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் கோனா ஸ்டார்ட் யூஸிங் இட் வாட் எவர் ஐ ஹேவ். ஓகே, ஸோ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்கிட்ட ரெண்டு வாங்கியிருந்தேன். I'm gonna go for M19. This is my recent purchase from Pat McGrath. M18 வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிப் உடஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். See, it got broken. ஸோ அதனால் I'm just using with லிப்க்கு அப்ளை பண்ணுவோம்ல, அந்த அப்ளிகேட்டர் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். as of now அப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் it broke. I was like so much terrified. அப்புறம் தான் இந்த ஐடியா வந்துச்சு, ஓகே நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ M19 ஃப்ரம் இந்த கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதை நான் பேஸாக அப்ளை பண்ண போகிறேன். just gonna use this on my eyes like so. ஸோ ப்ரைமர் இருந்தால் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட வந்து ப்ரைமர் இல்லை, இருந்தாலும் I'm just gonna use this like that. ஸோ நான் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், ப்ரோ ஆர்ட்லேருந்து PF67. this is my favorite concealer brush. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் கொடுக்கும். பேஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கலர் இன்டென்சிட்டி இருக்காது. ஸோ இப்போ நான் வந்து ஓரளவுக்கு என் ஸ்கின் மேட்சிங்கான டோன் தான் போட்டிருக்கேன். ஓகே, இதோட லைட்டராக போக போக உங்களோட கலர் வந்து நல்லா உங்களுக்கு பிக்மெண்ட் தெரியும் அண்ட் பிரைட்டராகவும் இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ தட் ஆஸ் வெல். என் மிரர் ரொம்ப டஸ்டியாக இருக்குது. கை வச்சு எடுக்கிறதுனால. இந்த மிரர் நான் பல வருஷமாக வச்சுருக்கேன் கைஸ். நான் யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து என்கிட்ட இருக்குது. 2019 இந்த மிரர் இருக்குது ஆல்மோஸ்ட். நீங்கள் இடையில உடஞ்சிச்சா ஞாபகம் இல்லை எனக்கு. பட் ஐ ஹேவ் திஸ் மிரர் ஃபார் அ லாங் டைம். யா, ஸோ ஓகே, பேஸ் அப்ளை பண்ணியாச்சு. பேஸை செட் பண்ணோம். ஓகே, ஐ டூ ஹாவ் அ செட்டிங் பவுடர் ஃப்ரம் பேட் மேக்ரத். பட் ஐ டோன்ட் ரியலி லைக் திஸ் பவுடர் பிகாஸ் ஆஃப் த கலர்னாலேயே எனக்கு இந்த பவுடர் பிடிக்கல. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஐ வில் ஷோ யூ கைஸ். ஸோ திஸ் இஸ் த கலர். பாருங்கள் எவ்வளோ மஞ்சன்னு இருக்குது. ஒரு மஞ்சள் பொடியை கொட்டி வச்ச மாதிரி இருக்குது. எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது. ரொம்பவும் பிக்மெண்ட் தெரியல. பட் ஆனால் எல்லோ டிண்ட் கண்டிப்பாக இருக்கும்னு தோணுது பிகாஸ் ஆஃப் த கலர். அவ்வளோ கலராக அந்த கலர் இருக்கிறதுனால. ஸோ ஐம் ஜஸ்ட் மிக்சிங் வித் சம் அதர் பவுடர்ஸ் ஃபார் திஸ் சேக் அலோன் பிகாஸ் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் இட் திஸ் அப். அதனால் இது என்ன ஷேட் பார்த்தீங்கன்னா மீடியம் 3. மீடியம் 3னா வந்து ரொம்ப டார்க்காக இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும். எனக்கு செட் ஆகலை கைஸ். ஸோ அதனால் வாட் சே ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ கைஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே, I'm just going to take some fluffy brush எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லூஸ் பவுடருக்கு நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு I'm going to take me a Laura Mercier translucent powder. ஓகே, அதை தான் எடுக்க போகிறேன். அதை எடுத்துட்டு where is my palette? ஓகே, என் பேலட்டில் வந்து இந்த பவுடரை கொட்டிட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிரான்ஸ்லூசன்ட் பவுடரும் லைக் பவுடர்ஸை மிக்ஸ் பண்ணாவே பேசிக்கலி உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வர்றது வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐம் ஜஸ்ட் செட்டிங் ஐ ஷேடோ வித் பவுடர். ஏன்னா நம்ம மேட்டாக இருக்கும் போது பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃப்ளாலெஸ் பிளெண்டிங் கிடைக்கும். வெட்டாக இருக்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும் பிக்மெண்ட். ரொம்ப அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதனால் பிளெண்ட் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ
மேட் ஐலிட்ஸில் தான் நீங்கள் வந்து எப்பயுமே ஒர்க் பண்ணணும். ஆஸ் இட் இஸ் உங்கள் ஓன் ஐலிட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். அதுக்கு மேலே பவுடர் அடிச்சுட்டு பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா உங்கள் ஐலிட்ஸ் கலருக்கு வந்து தான் உங்களுக்கு அந்த கலரில் தான் வந்து பேஸாக வச்சு நீங்கள் ஐஷேடோ அப்ளை பண்ணுற போது பிக்மெண்ட் நல்லா பளிச்சுன்னு தெரியலாம், இல்லை நார்மலாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வித் வித் த கன்சீலர் அண்ட் வித்வுட் த கன்சீலர் ட்ரை பண்ணி பாருங்கள் வாட் யூ லைக். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணாமல் யூ டெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஓகே, டெஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ ஸ்டார்ட் டூயிங் எவ்ரி திங். ஓகே, ஸோ ஐஸ் செட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு I used this. This is my reported version of this Laura Mercier so that it is easy to handle it. Okay, eye set பண்ணக்கப்புறம் இப்போ let's get into the eyeshadow. Okay, so நான் இந்த சின்ன ப்ரஷ் எடுக்கிறேன். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா மார்ஸ்லேருந்து இந்த ரெட் கலர் வேரியண்ட்டோட செட் ஆஃப் ப்ரஷஸ்லேருந்து இந்த ப்ரஷ் எடுத்திருக்கேன். I'm gonna use that ஒரு மாவியான ஒரு பர்பிள் பேஸ்டான ஒரு மெரூன் மாதிரி தெரியுது. மாவி டோன் மாதிரி தான் தெரியுது, பட் லைட்டாக ரெட் டிண்ட் அதில் இருக்கு. I'm just gonna use that. Use that on the ends first. First ends யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐம் ட்ரைங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் guys. இந்த மாதிரி ஒரு லைக் பெருசு இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் ஒரு லுக் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். I'm just going to take some bigger brush. ஸோ ஃபஸ்ட் நான் ஐஸ்க்கு யூஸ் பண்ண அதே ப்ரஷ் எடுக்கிறேன். சீட்ஸ் பிக்கிறது வந்து இது பண்ணிட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதில் கொஞ்சம் ஐஷேடோ எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டேன். லைட்டாக எங்கள் பாம்ஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஜஸ்ட் டூயிங் திஸ். ஸோ தட் ஒரு நல்ல பிளெண்டட் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக. யூ கேன் ஆட், உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண உங்களுக்கு ஆட் பண்ணணுமா வேணாமான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ திங்க் ஐ ஆடட் இட்னு நினைக்கிறேன். இட் லுக்ஸ் டிஃப்ரெண்ட் பட் லெட்ஸ் சி, ஹோப் ஃபார் இட் இஸ் பெஸ்ட். சம்திங் வி ஆர் ட்ரைங் அவுட், தட் இஸ் த மெயின் திங். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியில் வரோம், ஸோ அதுதான் முக்கியம். சேம் ஃபைனர் ப்ரஷ், இன்னொரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பென்சில் ப்ரஷ் மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஓகே, இது வந்து அலோர் ப்ரஷ் செட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, I'm just taking the same shade எடுத்துட்டு I'm just using it on my inner corners. So இங்கேருந்து இப்படி இருக்கு. Yeah, like this. I know கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. Let's try it out. This is kind of ஒரு editorial look மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. இது வந்து பிரைடலுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் we are trying something different. Hope this comes out well. Let's see. I'm just going to take this first brush, அதை எடுத்து லைட்டாக blend பண்ணிக்கிறேன் to soften the look. ஸோ ஓகே, ஸோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து I'm gonna do this shimmer shade, this one. ஓகே, இதை எடுத்து I'm just gonna use it from the inner corner. ஸோ இன்னர் கார்னர்லேருந்து அப்படி எடுத்துகிட்டு வந்து we're gonna connect like this and bring upward like so. I'm just gonna take some flat brush, எடுத்துட்டு same thing அதில் எடுத்துட்டு I'm just gonna do the same thing. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ணாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு, பட் ஆனால் இங்கே ஆக்சுவலி இருக்குது. இட் இஸ் லைக் ஷிஃப்டிங், ஐஸை ஷிஃப்ட் பண்ணும்போது இட் இஸ் ஆல்சோ ஷிஃப்டிங் லைக் தட்.
லெட்ஸ் ஃபினிஷ் த பேஸ். ஸோ பேஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நல்லாயிருக்கும். ஓகே, எடிட்டோரியல் லுக்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கே நான் சொன்ன மாதிரி. ஸோ யா, I'm just gonna color correct my thing. So color correction I'm gonna use this Kryolan order. I'm gonna take some flat brush and then I'm going to try this color. Okay. ஐஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் திங். யூஸ்வலாக நான் ஆரஞ்சு தான் யூஸ் பண்ணுவேன், பட் ஐ வில் நாட் ட்ரை திஸ் ஷேட் டுடே. சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் டெஸ்ட் பண்ணுறேன். ஹோல் லுக்கே இன்றைக்கி தான் டெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஐ திங்க் ஐ டிட் இட். கிட்டத்தட்ட என் ஐஷோடக்கு மேட்ச் ஆகுதுல இந்த கலர். Okay, now I'm going to go for the foundation. So foundation பார்த்தீங்கன்னா I have 2 shades நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னோட பேட் மேக்கப் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் போய் பாருங்கள். அதில் நான் 2 shades சொல்லியிருப்பேன். So I have I have medium 18 and then medium 21. 21 வந்து ரொம்ப டார்க்காக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 18 அதனால் வாங்கினேன். I felt 18 also kind of light for me, லைட்டாக. ஸோ அதனால் just mixing those two. இதுதான் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃபவுண்டேஷன் கைஸ். அதனால் நீங்கள் கவரேஜ் நல்லா லைட் கவரேஜ், பட் நல்லா கவர் பண்ணிடும் கைஸ். அதான் இதில் எனக்கு பிடிச்சது. அப்படியே வாட்டரியாக இருக்கும். இங்கே பாருங்க, மூவ் ஆகுதா? ஸோ அவ்வளோ வாட்டரியாக இருக்கும். ஐம் ஜஸ்ட் அப்ளைங் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அப்ளை பண்ணுறேன். I'm just going to use foundation brush just to blend it in. இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு எதுக்கு பிடிக்கும்னா தின் கவரேஜ், லைக் தின் கவரேஜ்ன்றப்ப இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு எதுக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் ஒரு தின்னாக இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி வாட்டரியாக இருக்குது, ஈஸியாக பிளெண்ட் ஆகுது, அப்ளை ஆகுது, ஸ்டே ஆகுது. ஒரு நல்ல ஒரு நேச்சுரலான சாட்டன் ஃபினிஷ் கொடுக்கும். ஆல்சோ இட் லைக் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் தான் இது. That's why I really like this so much. I'm just gonna use this brush just to apply on my forehead. ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிக்கும். டெஃபினெட்லி நீங்கள் இது இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து நீங்கள் வாங்கினா தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங் யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஷ் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஒன்லி திஸ் ஒன் ஃப்ரம் டிவைன் ரோஸ்ன்ற ஷேடு இருக்கு. இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலே வந்து வாட் டு சே ப்ளஷ்னா இது ஒன்று தான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பாமி டெக்ஸ்சரான ஒரு ப்ளஷ்ஷு. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணல. ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் இட் டுடே. எனக்கு வந்து மேட் ஃபினிஷில் ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ளஷ் தான் வேணும். ஓகே, ஸோ 19 பார்த்தீங்கன்னா ஐம் கோனா யூஸ் இட் ஆன் மை இன்னர் கார்னர். ஓகே, இதுதான் நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தது. 18 பார்த்தீங்கன்னா ஐம் கோனா டேக் தட். ஸோ உடஞ்சிருச்சுல, ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் திஸ் லிப் அப்ளிகேட்டர் just to take the shade. Okay, and then I'm just gonna apply on the center and the outside. Same way I'm just applying here as well. Okay, inga melt up. Okay, close பண்ணிட்ட. Let's take the concealer brush. எடுத்துட்டு I'm just gonna blend it. இந்த ப்ரஷ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரஷ் கைஸ். ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக ஃப்ளாலஸாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
அண்ட் ஆல்சோ கன்சீலர் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குற ஒரு கன்சீலர். இது நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி கிடையாது, நல்ல கவரேஜ் கொடுக்கும். அண்ட் தென் ரொம்ப வாட் டு சே ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி கிடையாது. ஓகே, நிறைய கன்சீலர்ஸ் ரொம்ப திக்காக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அந்த மாதிரி கிடையாது. ஓகே, அண்ட் தென் லெட்ஸ் டூ கன்சீலருக்கு வந்து blend பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷை வச்சு வில் ஜஸ்ட் டூ திஸ். இது கொஞ்சம் பெரிய ப்ரஷ் தான் கைஸ். இது வந்து ப்ரோ ஆர்ட்லேருந்து, ஐ எம் நாட் ஷோர் விச் நம்பர் இட் இஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ப்ரஷ்ஷு செம்ம பெருசு பாருங்க, இவ்வளோ பெருசு. நீங்கள் வந்து பஃப் பண்ணிக்கலாம். உங்கள் கன்சீலருக்கு இதை வச்சு நீங்கள் பண்ண முடியாது, பட் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். பட் இதை வச்சு பண்ணாதீங்க. வாட் எவர் லைக் உங்களுக்கு வந்து வாட் டு சே பெஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கிறத வச்சு நீங்கள் blend பண்ணிக்கலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து கன்சீலருக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்ளிகேட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இந்த இடத்துல blend பண்ணுறதுக்கு ஐ யூஸ் திஸ் ப்ரஷ் டூ, இங்கே இந்த கன்சீலரும் இதுவும் blend பண்ணுறதுக்கு ஐ யூஸ் திஸ் ப்ரஷ் டூ ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு பண்ணிக்குவேன். அப்போ தான் உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக எந்த லைனும் இல்லாமல் இருக்கும். இல்லைனா ஒரு லைன் மாதிரி தெரியும், நமக்கு அது தேவை கிடையாது. ஸோ அதனால் ஐ டூ திஸ். ஆல்சோ மவுத்தில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கவரேஜ் இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், ஐம் ஜஸ்ட் கோனா ஆட் மோர். கன்சீலர் பயங்கரமான ஒரு கவரேஜ். பிகாஸ் ஐ திங்க் நிறைய நான் அப்ளை பண்ணிட்டேன் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுது, நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்துருக்கு. நல்ல கவரேஜ் கொடுத்துருக்கேன். இட் இஸ் நைஸ் ஆக்சுவலி. திருப்பி இந்த உங்களுக்கு வந்து ரொம்ப கவரேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கம்மி பண்ணணும்னா யூ கேன் யூஸ் பியூட்டி பிளெண்டர். வெட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் இன்டென்சிட்டி நீங்கள் வந்து சக் பண்ணிக்கும் அது. அண்ட் ஆல்சோ ஈஸியாக பிளெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஐம் ஜஸ்ட் யூஸிங் எம்டி ப்ரஷ் ஜஸ்ட் டு டூ இட் ஒன்ஸ் மோர். ஏதாவது எக்ஸஸ் இருந்தால் கூட இட் ரிமூவ்ஸ் ஆஸ் வெல். ஓகே, யா, ஸோ திஸ் இஸ் மை பேஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபேஸை நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணுறதுக்கு ஐ ஹேவ் 2 ஐட்டம். ஒன்று வந்து லூஸ் பவுடர், இன்னொன்று வந்து இந்த பவுடர் இருக்குது. ஐ ரியலி லைக் திஸ் ஒன் டு செட் மை அண்டர் ஐஸ். இது வந்து இந்த ஷேட் மீடியம். ஸோ மீடியம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் லைட் ஷேட் மாதிரி தான் தெரியுது, பட் வந்து இது ரொம்ப ட்ரான்ஸ்லூசன்ட் மாதிரி தான் இருக்கும். அதனால் இங்கே இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப இது கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் திஸ் ஃப்ளஃபி ப்ரஷ் ஃப்ரம் மார்ஸ். ஓகே, ஜஸ்ட் எடுத்துட்டு ஐம் ஸ்டார்ட் applying here to set my under eyes. Okay, so same way which is full, I'm just gonna set it my mostly center of face தான் நான் எப்பயுமே பண்ணுவேன். In the case I'm just doing everything. Okay, okay, பவுடர் வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஐம் கோனா யூஸ் ஐப்ரோஸ். ஐப்ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராடக்ட். ஓகே கைஸ், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷீ ஹேஸ் டன் லைக் ஐப்ரோஸை வந்து ஃப்ளஃபியாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் திஸ் 24-hour brow setter from Benefit. ஸோ இது பார்க்க இப்படி தான் இருக்கும். ஐம் ஜஸ்ட் கோனா டேக் திஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ட்ரைங் தட். ஐப்ரோஸ் வந்து எப்படி இருக்குன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து வளர்ந்துருக்கு, லென்த் ஜாஸ்தியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் இட் ஆஃப் கைஸ், எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டஃப். ஸோ hopefully I'm not sure how to do this with this brush. Okay, let me try. First இதை அப்ளை பண்ணிடலாம். This sets the brows guys. அப்படியே உடனே செட் பண்ணிடும். ஓ, செட் ஆயிடுச்சு ஹேர் நல்லா இப்போ.
பயங்கரமாக செட் ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் டூ திஸ் சைட். I have done something guys, பட் வந்து இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேர்ஸ் வந்து அப்லாம் லிஃப்ட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நான் இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா ஃப்ளாட்டாக ஆயிடுச்சு கைஸ் என்னோட அந்த இடத்துல. செம ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் தட். ஸோ ஐஸ் வந்து லெட்ஸ் ஃபினிஷ் த ஐஸ். ஸோ லேஷஸ் கர்ல் பண்ணலாம். எல்ஃப் லேஷ் கலர்லேருந்து எடுத்திருக்கேன். Yeah, I think I did lash curl பண்ணிட்டேன். So I'm just taking the same fluffy brush எடுத்துட்டு I'm just once again I'm just doing this. Whatever it's left on the brush அதில் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம பவுடர்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால I don't want to nice eye look. I think it is different or like eye look guys. உங்களுக்கு இது ஒரு எடிட்டோரியல் லுக் மாதிரி ட்ரை பண்ணும்போது it is really nice and flattering. Eyebrows கூட something different I have tried out. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Let's finish the whole look and see how it looks. I think பாட்டம்லேயும் பண்ணணும்ல, பாட்டம்லேயும் பண்ணணும். Okay, so water lash lineல I'm just gonna do the same thing. ஸோ அதுக்கு இந்த பென்சில் ப்ரஷ் பண்ணி எடுத்ததுனால அதை எடுத்து I'm just gonna take the product. Let's connect these two. இந்த அவுட்டர் எட்ஜும் நம்மளோட இந்த இதுவும் கனெக்ட் பண்ணணும். ஆமாம், இன்னும் காஸ்க்கும் she has done it. So I'm just going to take some other pencil brush. நான் யூஸ் பண்ண அந்த லிட்டர் ஷேட் இருக்குல்ல, I'm just going to take that. அதை எடுத்து I'm just going to connect it. Okay. Yeah. Nice. I think I should have முடிச்சிட்டு. ஓகே, ஸோ ஐஷோட முடிச்சாச்சு. ஓகே, இதுக்கு எதுவும் ஐடியா கிடையாது. ஓகே, என்னோட பேட்னர் ப்ரஷஸ்லாம் நான் டீபாட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ வில் ஷோ யூ கைஸ் இஃப் யூ ஹேவன் சீன் இட். ஸோ இது வந்து ஒன் செட் ஆஃப் இதில் மிக்ஸ் ஆஃப் ப்ளஷஸ் இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ப்ளஷஸ் ஐ ஹவ் டீபாட்டட் இட். இது வந்து டூ ஃபேஸ் ஒன்னோடது. ஆக்சுவலி இது வந்து டியோரோடது. ஓகே, ஸோ இதை நீங்கள் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் மை டீபாட் ப்ளஷஸ். ஸோ இதில் வந்து இந்த ஷேட் நான் எதுவும் யூஸ் பண்ணலை. ஐம் திங்கிங் ஆஃப் டூயிங் வந்து க்ளோசஸ்ட் டு திஸ் வந்து டெரகோட்டா பேரடைஸ் தான். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா திங்கிங் ஐம் கோனா யூஸ் தட். வெறும் பேரடைஸ் யூஸ் பண்ணேன். ஐம் கோனா யூஸ் இஸ் டியோ ஃப்ரம் டியோ பேரடைஸ். ஐ டோன்ட் நோ வாட் பேரடைஸ். ஸோ இந்த ஷேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐம் ஜஸ்ட் கோனா டேக் தட் இன் மை ஹேண்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ I think it is Paradise Glow or Dew-ஆன்னு தெரியல. I will put down everything in the description. ஸோ இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். கைண்ட் ஆஃப் ஒரு டெரகோட்டா ஷேட் மாதிரி இருக்கு. ஸோ நான் I'm just going to use that. I'm just taking a fluffy brush. So I'm just swirling a little bit. Excess duster பண்ணிட்டு I'm just going to apply this. Okay guys, I think blush போட்டுட்டேன். I think it is not too much blushன்னு நினைக்கிறேன். It is mascara. So mascara பார்த்தீங்கன்னா I do have mascara from Pat McGrathலேருந்து என்கிட்ட இருக்கு. Where are you? Yeah. Okay, so eyes பார்த்தீங்கன்னா let's give the mascara. Mascara வந்து Pat McGrathல Fetish Eyes mascaraன்னு என்கிட்ட இருக்கு. This is really good mascara. வாண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. கொஞ்சம் பெரிய வாண்டு தான், பட் நல்லா லேஷஸ்க்கு வந்து கேர்ள் பண்ணும். Wow. See the length guys. இதில் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள், ஒன்றுமே தெரியல. இங்கே எவ்வளோ லென்த் கொடுத்துருக்கேன்னு. That's why I'm telling this is really good mascara. You should definitely get it. Recent timesல நான் mascara வந்து I'm just testing it out. What is like எது நல்லா வருது, லென்த் கொடுக்குது,
ஈவன் தோ நான் வந்து லேஷை வந்து ஐம் ஜஸ்ட் curling the lashes and doing it. சில மஸ்காரா தான் இந்த மாதிரி தெரியுது சென்டராக பார்க்கும்போது. ஸோ அதில் இதுவும் ஒன்று. ஐ திங்க் இது வாண்டை விட இதோட ஃபார்மில் தான் நினைக்கிறேன். அதுதான் வந்து லென்த் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். I feel like it is building the length. Final edges வரைக்கும், you know. Wow, I really like it. See, there's a lot of difference. மஸ்காரா போட்டோன்னே சூப்பராக இருக்குது. ஸோ லோவர் லேஷ் லைனுக்கும் அப்படியே அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் லோவர் லேஷ் லைனுக்கு பார்த்து அப்ளை பண்ணணும் பிகாஸ் இது கொஞ்சம் சங்கியாக இருக்கிறதுனால. I'm just gonna use my mirror. ஓகே, லைட்டாக இங்கே மஸ்காரா கொஞ்சம் பட்டுருச்சு. பட் இன்னும் இட்ஸ் ஓகே, நாட் பேட். It happens, okay. So I think that's it. மஸ்காரா கொடுத்தாச்சு. லிப்ஸ்டிக் தான் இருக்கு. ஸோ for லிப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா I'm gonna use this lip balm from Pat McGrath Sunset. Sorry, the shade பார்த்தீங்கன்னா which is Flesh Fantasy. This is my favorite ஆன ஒரு lip gloss actually. acetone நான் அப்ளை பண்ண போகிறேன். Okay guys, so this is the finished look. I did ஒரு சின்ன ஒரு blowout மாதிரி பண்ணேன். So that's why my hair is looking like this. Yeah, so this is the finished look. Let me put a transition here. Yay. So I think I really like this look. I enjoyed creating it. நல்லா என்ஜாய் பண்ண கிரியேட் பண்ணேன். ஈவன் தோ எனக்கு டவுட்ஸ் இருந்தாலும் டைலமாக இருந்தாலுமே ஐ நோ ஒரு ஹோல் லுக் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆல்வேஸ் இட் லுக்ஸ் பெஸ்ட், குட்டாக தான் இருக்கும். எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை. ஐ ட்ரைட் சம்திங் டிஃப்ரெண்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஐ திங்க் ஐ ரியலி லைக் it. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவான ஒரு லுக்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ண நினைக்கும் போது யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை லைக். ஆல்சோ இந்த ஐஷேடோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்களேன். ஆன் இட்ஸ் ஓன் இட் இஸ் ரியலி குட். சூப்பராக இருக்குது. இட் லைக் ஷிஃப்ட் ஆகுது கைஸ், பயங்கரமாக ஷிஃப்ட் ஆகுது. இப்படி பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது, இப்படி பார்த்தா ஒரு மாதிரி ஒரு வாட்டர், ஒரு வெட் ஐஸ் ஃபீல் லுக் கொடுக்குது இந்த ஐஷேடோ. யா, அந்த ஃபீல் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டெஃபினெட்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு லுக் ரீக்ரியேட் பண்ணி என்னை டேக் பண்ணுங்கள். ஆல்சோ இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ பேலட் ஃப்ரம் பேட் மேக்கப்னா, ஸோ இந்த பேலட் வந்து விச் இஸ் மதர்ஷிப் 10 டெஃபினட்டாக நீங்கள் வாங்கலாம். இட் இஸ் ரியலி குட் வேர்ஸ்டிலான பேலட், நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ யா, லெட்ஸ் கீப் creating lot of looks like that. Actually நான் வந்து எந்த ஒரு ஹைலைட்டரும் அப்ளை பண்ணல. if you want highlighter we can apply it. So I'm just gonna use Pat McGrathலேருந்து இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு blush palette இருந்துச்சு. I have deepened it. So this is the highlighter, okay. So இதை யூஸ் பண்ணலாம். I forgot actually. Just now I remembered it. Let's take a highlighter little bit. And இது வந்து இந்த blush தான் guys. Hair பட்டு. I'm just gonna... Hi guys, so this is the finished look. I did add இங்கே வந்து highlighter add பண்ணேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனலாக ஆட் பண்ணேன். I forgot it totally because சாதாரணமே நல்லா இருந்துச்சு, அதனால I left it like this. So what do you guys think about this look? I think I really like it so much. இவ்வளோ நல்லா வரும்னு நினைக்கவே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரியான எடிட்டோரியல் ஐஸில் பார்க்குறது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு லுக் பண்ணுறேன். I really like it so much. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரலாம். தட் இஸ் அ மெயின் பாயிண்ட் ஆஃப் திஸ் லுக்ஸு. பிகாஸ் பேட் மேக்ரத்தோட எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஷீ டூ எடிட்டோரியல் லுக்ஸ் லைக் திஸ். அவங்களோட மேஜர் பேரட்டே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டூ த சேம் ஆஸ் வெல். ஐ வாண்ட் லேர்ன், ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மோர். ஸோ அதனால் வந்து ஐ எம் ஜஸ்ட் டூயிங் லைக் திஸ். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வுட் லைக் டு நோ நீங்கள் என்ன மாதிரி லுக்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வுட் லைக் டு டூ தட் ஆஸ் வெல். பிகாஸ் பேட் மேக்கர் தேர்ஸ்டே இனிமேல் எல்லா பேட் மேக்கர் தேர்ஸ்டே ஐ மிஸ் கன் டூ இட். பிகாஸ் ஐ யூஸ் டு திங்க் எல்லா பேட் மேக்கர் தேர்ஸ்டேவும் நம்ம எப்படி போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் யூனோ
I'm finally going to do it because this look gave me inspiration to do a lot of looks from her collection and so definitely I will try to see inspire some other artists எனக்கு inspiration வந்தா I will try to do or else I will recreate some other person's like today இந்த மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன். யா ஐ திங்க் தட்ஸ் இட். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.